அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை மை டிவி ஃபேமிலிஸ். இங்கே சென்னையில் செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா? எந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு பச்சரிசி மாவும் உருளைக்கிழங்கும் தேவையா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 விதமாக நம்ம பண்ணலாம். பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் பச்சரிசியை 1 கப்பு ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் மிக்சி ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை மாவு இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நீங்கள் பச்சரிசியில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் மாவு யூஸ் பண்ணுறதுனால அப்படியே மிக்சி ஜாரில் போடாமல் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நீங்கள் வேக வச்சு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச உருளைக்கிழங்க நீங்கள் அந்த மாவுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு போண்டா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, சீரகம், ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம கலந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கலாம். இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி கொஞ்சமாக, ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 குட்டி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் அந்த க்ரீன் கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நல்லா ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆகிட்ட பிறகு இந்த மாவை எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு 2 சைடும் கலர் மாறுற அளவுக்கு நம்ம ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த சட்னியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூடான டீ கூட நம்ம மழை இந்த மாதிரி சூடான ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி